வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியம் வள்ளல் திருமகனாரின் நோக்கம் நிறைவேற குரல் கொடுத்தம் வாடும் வள்ளலார் பசுமநேசர் மருத்துவர் ஐயா அவர்கள். பசிபோக்கம் மனிதம் போதிக்க சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் திருமகனாரால் தோன்றுவிக்கப்பட்டதுதான் வடலூர் மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய சத்திய ஞான சபை. இன்றைக்கும் அந்த அணையா அடுப்பு பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களின் பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றது. 106 ஏக்கரில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த பொதுவெளியில் மாதம் பூச நட்சத்திர தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஜோதி தரிசனம் மேற்கொள்கின்றார். அதுவும் தை மாதத்தில் பல லட்சங்களை தாண்டும் மக்களின் எண்ணிக்கை. அந்த இடத்தில் அரசு சர்வதேச மையம் அமைக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. வள்ளல் திருமகனாருக்கு சர்வதேச மையம் அமைப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமும் கூடத்தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயமும் தான். ஆனால் அந்த பொதுவெளியில் அதை அமைத்தால் வள்ளலாரின் நோக்கம் நிறைவேறுமா? வள்ளலார் சத்தியஞான சபையை தொடங்கிய போது 3 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய கருங்குழியில் இருந்து நிர்வகித்தார். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் மறைந்தார். மருதில் பிறந்த வள்ளலார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு தான் சத்தியஞான சபையை பறந்து விரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான நடவடிக்கைகளை அப்போது மேற்கொண்டிருந்தார். அவருடைய நோக்கம் நிறைவேறுகின்ற வண்ணம் சர்வதேச மையத்தை அவர் தோன்றிய மருதிலோ, அவர் நிர்வகித்த வாழ்ந்த கருங்குழியிலோ அல்லது அவர் மறைந்த மேட்டுக்குப்பத்திலோ அமைப்பதுதான் அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று அரசிற்கு வற்புறுத்தி இருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். நன்றி.